Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome you back on behalf of Ilm Open School. So, in the last video of early childhood care and education, we have seen about the different processes of development like emotional development, cognitive development, mental development, and physical development. Likewise, we have seen different types of development. Okay, so in this video we are going to see about the early intervention and early childhood care and education in Indian and global context. Let's get into the video. Before we are discussing about early intervention, we should know about the two terms, that is developmental milestones and developmental delays. Okay, ஸோ நம்ம இயர்லி இன்டர்வென்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டாபிக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் டிலேஸ். ஆல்ரெடி ஹாவ் டோல்ட் யூ வாட் இஸ் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் மீன் பை மைல்ஸ்டோன்? ஸோ மைல்ஸ்டோன் அப்படின்னா ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு வேலைகளை குழந்தைங்க செய்யணும். ஓகே, ஸோ பிறந்த குழந்தை என்ன பண்ணும்? ஜஸ்ட் தே வில் லுக் அண்ட் ஸ்டேர் அண்ட் க்ரை, தட்ஸ் ஆல். ஆஃப்டர் 2 or 3 months the child should laugh, okay, by seeing his or mother. Okay, so after that he has to crawl, and after that he has to walk. Likewise, in a particular age the child should do some activities or milestones, cross some milestones. Okay, ஸோ இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை ஒவ்வொரு ஏஜ்லையும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ், ஒவ்வொரு வேலைகளை அந்த குழந்தை செய்யணும். அதை நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் கண்டிப்பா. ஓகே, இப்போ பிறந்த குழந்தையா இருந்தா அதால என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் இப்படி கொஞ்சம் பார்க்கும், அப்புறம் அழுகும், பசிக்கும் போது அழுகும், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்து சிரிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கையில் உள்ள பொருளை வாங்கி விளையாட தெரியும். அப்புறம் திரும்பி படுக்கும், அப்புறம் தவழும், அப்புறம் எந்திரிச்சு நிற்கும், அப்புறம் நடக்கும், உட்காரும். ஸோ இந்த மாதிரியான மைல்ஸ்டோன்ஸை வந்து ஒரு குழந்தை கடந்தே ஆகணும். கண்டிப்பாக அந்த ஏஜில் அந்த குழந்தைகள் அந்த வேலையை செஞ்சே ஆகணும். பர்ஃபெக்டாக இந்த மந்த் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சில்ட்ரனை பொறுத்து, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ஹெரிடிட்டியை பொறுத்து மாறலாம். ஓகேங்களா, ஒரு 1 or 2 months முன்ன பின்ன இருக்கிறது தவறு கிடையாது. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் அந்த குழந்தைங்க அந்த ஸ்கில்ஸை செஞ்சே ஆகணும். தட் இஸ் கால்ட் அஸ் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ். ஓகே, டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் ஆர் த ஏஜ் ஸ்பெசிஃபிக் அக்விசிஷன் ஆஃப் ஸ்கில்ஸ். அந்தந்த ஏஜுக்கு என்ன ஸ்கில்ஸ் அந்த குழந்தை கற்றுக்கணுமோ, எந்த ஸ்கில்ஸ் அந்த குழந்தை பண்ணணுமோ அந்த ஸ்கில்ஸை பண்ணுறது தான் தட் இஸ் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் அண்ட் காம்படன்சிஸ் இன் ஈச் டொமைன். அதாவது நம்ம ஃபிசிக்கலாக மட்டும் சொல்ல முடியாது. இட் ஷுட் ஆல்சோ includes all the domains of development like cognitive development, physical development, then emotional development, social development, எல்லா டொமைன்ஸும் சேர்த்து தான். ஓகேவா, இஃப் த சைல்ட் இஸ் வாக்கிங் அட் த ப்ராப்பர் ஏஜ், கரெக்டான ஏஜில் அந்த குழந்தை வந்து நடந்துருச்சு, பட் ஷி ஆர் ஹி கான்ட் ஏபிள் டு ஷோ தேர் எமோஷன்ஸ். இப்போ அந்த குழந்தைக்கு அழுக தெரியல, ஏதோ ஒன்று வேணும்னா அந்த குழந்தைக்கு அழுக தெரியல, ஏதோ ஒரு சந்தோஷம்னா சிரிக்க தெரியல. அதே மாதிரி அந்த குழந்தை லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அந்த குழந்தையால ஒரு 2 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தை சொல்லலை.
அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்தந்த ஏஜ்ல அந்தந்த டெவலப்மெண்ட்டை அந்த குழந்தை செய்யணும். அது வந்து பிசிக்கல் மட்டும் கிடையாது. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இன்க்ளூட் பிசிக்கல், மென்டல், சோஷியல், எமோஷனல், எக்ஸெட்ரா. ஓகே, தட் இஸ் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ். தென் வாட் இஸ் மீன் பை டெவலப்மெண்டல் டிலேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைல்ஸ்டோன்ஸ் கரெக்டாக நடக்கலை, அங்கே ஏதோ லேக் ஆகுது அப்படின்னா தட் இஸ் டெவலப்மெண்டல் டிலே. இப்போ 2 வயசுல அந்த குழந்தை ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னா அந்த குழந்தையோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன் அந்த குழந்தையால பேச முடியல அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் டெவலப்மெண்டல் டிலே. இஃப் சில்ட்ரன் லேக் பிஹைண்ட் த நார்மல் பேட்டர்ன் ஆஃப் growth, they may have developmental delay. Okay, this is the difference between developmental milestones and developmental delay. Okay, is it clear? ஸோ டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்னா என்ன? 3 மாசத்துல அந்த குழந்தை திரும்பி படுக்கணும், 3 to 4 monthsல. 6 monthsல அந்த குழந்தை தவழணும், 7 monthsல உட்காரணும், 9 monthsல எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணணும். ஓகே, 12 monthsல அந்த குழந்தை வந்து ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ். இந்தந்த ஏஜுக்கு அந்த குழந்தை இதை பண்ணணும் இல்லையா, அந்த டாஸ்க் இஸ் கால்ட் அஸ் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ். டெவலப்மெண்டல் டிலே அப்படின்னா என்ன, என்ன சயின்ஸ் அதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா பேச முடியல, ஒரு லாஜிக்கலா யோசிக்க முடியல, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, தென் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையால எதுவுமே கத்துக்க முடியல, படிக்க முடியல, தென் அந்த குழந்தையால ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 4-5 வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு அதுவா ட்ரெஸ் பண்ணிக்க தெரியல. ஓகேவா? அப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, பார்வை சரியா தெரியல, ஒரு விஷயத்த பார்த்து இது என்னதுன்னு கண்டுபிடிக்க தெரியல, அப்புறம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதாவது எப்படி சொல்றது, வேகமா நடக்க முடியல, இல்ல ஏதோ ஒரு மோட்டார் ஸ்கில்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, க்ரால் பண்ண முடியல, அப்படின்ற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு தெரியுமா. இதெல்லாம் தான் சயின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் டிலேஸ். இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, டெவலப்மெண்டல் டிலே இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் மே பி த ரீசன் ஃபார் டெவலப்மெண்டல் டிலேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் மெனி ரீசன்ஸ். மெயின்லி இட் மே பி ஹெரிடிட்டி. அவங்க பேரண்ட்ஸ் இல்லை அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதே வந்து அந்த குழந்தைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் திங், காம்ப்ளிகேஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி ஆர் சைல்ட் பர்த். அவங்க அந்த குழந்தையோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஏதோ அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை குழந்தை பிறக்கும் போது ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ்னால அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து ஒரு டெவலப்மெண்டல் டிலேக்கு காரணமாக இருக்கலாம். இல்லை அந்த குழந்தைக்கு திடீர்னு ஏதோ ஒரு இல்னஸ், ஏதோ முடியாமல் போயிருக்கலாம், ஃபீவராக இருந்திருக்கலாம். ஸோ அதனால அந்த குழந்தையால ரொம்ப வீக்காகி நடக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்னஸ் ஆர் சம் ஆக்சிடென்ட்ஸ் ஆஃப்டர் பர்த், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால இந்த டெவலப்மெண்டல் டிலேஸ்லாம் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங், ஸோ இயர்லி இன்டர்வென்ஷன். வாட் இஸ் மீன் பை இன்டர்வென்ஷன்? இன்டர்வென்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கரெக்ட் டைமில் நம்ம அந்த குழந்தையோட டெவலப்மெண்டல் டிலேவை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும். ஓகே, அட் த ப்ராப்பர் டைம், இயர்லி ஸ்டேஜ் இல்லை நம்ம அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், எந்த மாதிரி கொடுத்தா அந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் இயர்லி இன்டர்வென்ஷன். Okay? Early intervention means taking necessary action as early as possible to work on children's development and learning needs, thus reducing the effect of any developmental delay. ஓகே, ஸோ அந்த டெவலப்மெண்டல் டிலேனால அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்கிரமே அந்த டெவலப்மெண்ட் டிலேவை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத அந்த குழந்தைக்கு நம்ம கரெக்டான முறையில் கொடுக்கறது தான் வந்து இயர்லி இன்டர்வென்ஷன். ஸோ இயர்லியராக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த டெவலப்மெண்டல் டிலே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தையால அதை சீர் செஞ்சுக்க முடிகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இயர்லியராக நம்ம அந்த குழந்தைக்கு கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தோம்னா அந்த குழந்தையால சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி நார்மலான அவங்களோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸை
கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இயர்லி இன்டர்வென்ஷன். ஸோ எப்படி நம்ம ஒருத்தவங்களோட டெவலப்மெண்டல் டிலேஸை கண்டுபிடிக்கிறது? இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு. நான் புதுசா ஃபர்ஸ்ட் பேபி. எனக்கு வந்து அவ்வளோக்கா அந்த குழந்தைய பத்தின நாலேஜ் எனக்கு இல்ல. ஸோ ஹவ் கேன் ஐ டெல் தட் மை சில்ட்ரன் இஸ் இன் டெவலப்மெண்டல் டிலே அப்படின்றதுக்கு எப்படி நம்ம இது பண்ணணும்னா, தேர் ஷுட் பி ரெகுலர் ஹெல்த் செக்அப். ஹெல்த் செக்அப் ரெகுலரா நம்ம குழந்தைக்கு பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஹெல்த் ரெக்கார்டை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது we can able to find if there is some developmental delays. நெக்ஸ்ட் திங் ஹெல்த் எக்ஸாமினேஷன். அடிக்கடி அந்த குழந்தை எப்படி இருக்கு, அந்த பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அவங்களோட பல்ஸ் எப்படி இருக்கு, பிரீத்திங் ரேட் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட், அப்டாமினலாம் நார்மலாக அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இருக்கா, அந்த குழந்தையோட நெக்ஸ் எப்படி இருக்கு, ஐஸ், இயர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டா வி ஹாவ் டு எக்ஸாமைன் த சில்ட்ரன். கரெக்ட் நார்மலாக தான் இருக்கா, அந்த குழந்தையெல்லாம் சரியா பார்க்க முடியுதா, சரியா கேட்க முடியுதா, இல்லை நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியுதா, அந்த குழந்தையால ஒழுங்கா கையெல்லாம் அசைக்க முடியுதா, யூரின் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா, இந்த மாதிரியான ஹெல்த் எக்ஸாமினேஷன் அந்த குழந்தைங்களை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். If there is any problem in that, we can find that there is some developmental delays. Okay, so health checkup and health examination is very important. So if we are not doing proper health checkup and health examination, and if we are not finding the developmental delay at a proper stage, at the earlier stage, and we are not giving any early intervention to the children, what happens அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலை கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ an example. If a children is suffering from sensory impairment, sensory impairment in the sense, அவங்களால இப்ப கேட்க முடியலன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அதை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லைங்கும் போது அந்த குழந்தையால இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா he or she can't hear anything. ஓகே, எதுவுமே கேட்காதப்போ அந்த குழந்தையால திரும்ப பேச முடியாது. ஸோ தேர் வில் பி a difficult in interaction. Then it will also slow down the language and social emotional development of the children. அவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியலங்கும் போது அவங்களுக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்காது, சோஷியல் எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்காது. ஏன்னா அவங்க தான் யார் கூடயுமே இன்ட்ராக்ட் பண்ணலையே. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஸ்லோ டவுன்ஸ் வரும். அப்புறம் ஃபைனலி இட் மே லீட்ஸ் டு டெம்பரவரி டிலேஸ் மே பிகம் பெர்மனன்ட். இந்த மாதிரி டெம்பரவரியா இருக்கிற டிலே வந்து ரொம்ப பெர்மனண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் வி கான் டூ எனிதிங் ஃபார் தெம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த குழந்தைக்கு என்னதான் நீங்க டீச் பண்ணி என்னதான் சொல்லி கொடுத்தாலும், என்ன இன்டர்வென்ஷன் கொடுத்தாலும், இட் மே பி பெர்மனன்ட். ஓகேவா? ஸோ இயர்லி இன்டர்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டு ஸ்டாப் தட் டெம்பரவரி டிலேஸ் இன்டு பெர்மனன்ட் திங். ஓகே, so that's all about early intervention. Next thing, that early childhood care and education in the Indian context. ஸோ இந்தியாவோட சூழல்ல வந்து இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டா இருக்கு, ஸோ எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து அதில் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை பார்க்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியாலேயே ரொம்ப இயர்லியரா, ரொம்ப சீக்கிரமா இது ஒரு முன்னோடியா இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனுக்கு வந்து முன்னோடியா இருந்தது வந்து சில பேர் வந்து ரொம்ப முன்னோடியா இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா அந்த பத்திகா அப்படின்றவங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குட் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ராப்பர் டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன். ஒரு குழந்தை ஒரு நார்மலா ப்ராப்பரா டெவலப் ஆகணும்னா குட் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் அப்படின்றத அவங்க உணர்றாங்க. தட்ஸ் வை இன் 1920 he founded பால் மந்திர் அப்படின்ற ஒரு ப்ரீ ஸ்கூலை ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன் 1920 குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராபாய் மோதக். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1926 ஷி ஃபவுண்டட் நியூட்டன் பால் சிக்ஷான் சங் அப்படின்றத பாம்பேல வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் லேர்ன் தேர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், அதாவது ஏழைகள் பணக்காரங்க அப்படி இல்லாமல்
டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட்ஸ்ல உள்ளவங்க எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து, அவங்க ஆக்டிவிட்டீஸ் மூலியமாவும், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தராங்க. இயர்லி எஜுகேஷன் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மரியா மாண்டெசரி. இது மெயினா வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனுக்கான ஒரு அப்ரோச். இவங்க வந்து நேச்சுரல் டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன் இன் வெல் ப்ரிப்பேர்ட் என்விரான்மெண்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு சூழல்ல, ஒரு நல்ல ஒரு ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த குழந்தைக்கு நேச்சுரலாவே டெவலப்மெண்ட் இருக்கும். நேச்சுரலா அந்த குழந்தைக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குமோ அது எல்லாத்தையுமே அந்த அந்த சூழல்ல வந்து பெஸ்டா கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த ப்ரீ ஸ்கூல் மூலியமா கொண்டு வராங்க. இவங்க தான் வந்து ரொம்ப ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு சில சேவைகள், சில ஆர்கனைசேஷன்ஸை, சில ப்ரீ ஸ்கூல்ஸை ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேற யார் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் எஜுகேஷனல் திங்கர்ஸ் ஆர் லீடர்ஸ் லைக் மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், ஜாக்கிர் ஹுசைன். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தே அப்பாயிண்ட் தட் எஜுகேஷன் இன் தேர் மதர் டங், அதாவது அவங்களோட தாய் மொழியில எஜுகேஷன் கொடுக்கும்போது இட் வில் பி மோர் எஃபெக்டிவ் ஃபார் தம். ஓகேவா? அதே மாதிரி அவங்களோட சோஷியல் கல்ச்சுரல் என்விரான்மெண்ட், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கல்ச்சர் மாறாம அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கும்போது தட் வில் பி ஆஃப் மோர் எஃபெக்டிவ் அப்படின்றத இவங்கெல்லாம் முன்வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், 1975ல தான் the scheme was established, that is ICDS, Integrated Child Development Service Scheme அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிடிஎஸ்னா ஒன்றும் இல்லை, அங்கன்வாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு டவுன்லையும் அங்கன்வாடிஸ் இருக்கும். அங்கே வந்து ப்ரெக்னென்ட் உமன் இருந்தாலும் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்புறம் பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுவாங்க, சத்து மாவு கொடுப்பாங்க, ப்ரீ ஸ்கூல் இருக்கும், அங்கே பால்வாடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எதுக்கு கீழே இயங்குதுன்னா இந்த ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் கீழே தான் இயங்குது. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1975. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, மெயினா இட் அட்ரஸஸ் ஆன் ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் டெவலப்மெண்டல் நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 6 இயர்ஸ். 6 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ப்ராப்பரான ஒரு ஹெல்த், ஒரு நியூட்ரிஷன் இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயினான ஃபோக்கஸ். தென் ஆல்சோ யூனிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. At the same time, it also take care of pregnant women and lactating mothers. கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இவங்க சில சலுகைகள், சில கிளாஸஸ், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் எல்லாமே இவங்க கொடுத்துட்டு வராங்க. தட் இஸ் ஐசிடிஎஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வில் ஃபோக்கஸ் ஆன் 5-year பிளான். அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் போடுவாங்க, 5-year பிளான். இந்த அடுத்து வர 5 வருஷத்துக்குள்ள இந்தந்த கோல்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து அச்சீவ் ஆயிருக்கணும். இப்போ மது ஒழிக்கணும், இப்போ வந்து எஜுகேஷன் ட்ராப் அவுட்டாக இருக்கிறவங்க வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், அப்படின்ற லிட்ரஸி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு பிளான் வந்து கவர்மெண்ட் வந்து போடுவாங்க. ஸோ இந்த பிளான் த கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் இசிசி, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத 2013ல் வந்து இந்த 5 இயர்ஸ் பிளான்லேயே they were including this ECC, early childhood care and education. Okay. Next, கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து அன்எய்டடான நிறைய கிண்டர் கார்டன்ஸ், நர்சரிஸ், பிரைமரி ஸ்கூல்ஸு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, ஸோ இது எல்லாருமே வந்து இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனை ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. லைக் இப்போ மாண்டெசரி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, ஒரு அர்பன் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த ப்ரைவேட்டாகவும் என்ஜிஓஸும் சேர்ந்து கூட இந்த மாதிரி இசிசி ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் இசிசி இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட். அடுத்து குளோபல் கான்டெக்ஸ்ட். உலக ரீதியாக இந்த இசிசியை எப்படி அணுகுறாங்க, எப்போலேருந்து இதை அணுக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 1989ல் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஃபார் சில்ட்ரன் ரைட்ஸ் அப்படின்றவங்க யூஎன்சிஆர்சியோட ஒரு டைப் வச்சு என்னத்தை கொண்டு வராங்கன்னா, இன்டகிரேட்டட் அக்ரிமெண்ட் ஃபார் சைல்டு ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாங்க.
இந்த ப்ரோக்ராம் மெயினா எதுக்காகனா அந்த குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும். ஏர்லி சைல்ட்ஹுட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அவங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், அவங்களோட சர்வைவல் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க பாத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமா இதை கொண்டு வராங்க. இன் 1990ல த வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் எஜுகேஷன் ஃபார் ஆல் ஹெல்ட் இன் ஜாம்டைன் தாய்லாந்துல இருக்கிற ஒரு இடத்துல இந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. அங்க என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்னா, லேர்னிங் பிகின்ஸ் அட் பர்த். ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சதுல இருந்து லேர்னிங் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா, ஹவு he or she is sucking the milk, so that is learning. How he or she is watching, how he or she is grasping the hand of his mother அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு லேர்னிங் தான். ஸோ லேர்னிங் பிகின்ஸ் அட் பர்த். தென் இன்வால்வ் இந்த பர்த் வந்து லேர்னிங் வந்து அவங்களா கத்துப்பாங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டிஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அட் தட் ஸ்டேஜ் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஓகே. தென் 2000ல த வேர்ல்ட் எஜுகேஷன் ஃபோரம் வந்து எங்க நடக்குதுன்னா, டாக்கர் செனேகல்ல நடக்குது. ஏப்ரல் மந்த் நடக்குது. அங்க என்ன ஒரு ஸ்லோகனை முன் வைக்கிறாங்கன்னா, எஜுகேஷன் ஃபார் ஆல். எல்லாருக்குமே எஜுகேஷன் கிடைக்கணும். எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட். மனித உரிமைகள்ல எஜுகேஷனும் ஒன்று அப்படின்றத அவங்க முன் வைக்கிறாங்க. தென் 2015ல வேர்ல்டு எஜுகேஷன் ஃபோரம் எங்க நடக்குதுன்னா, ரிபப்ளிக் ஆஃப் கொரியால நடக்குது. அதுல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான ஒரு வளர்ச்சி வந்து இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்ல இருக்கட்டும். அதுக்கு வந்து முக்கியமான தேவை என்ன அப்படின்னா எஜுகேஷன். எஜுகேஷன் இருந்தா மட்டும்தான் நிலையான ஒரு வளர்ச்சி இந்த உலகத்துக்கு இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதை எப்ப நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான் வைக்கிறாங்கன்னா, 2030ல நம்ம வந்து இந்த எஜுகேஷன் மூலியமா நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதுக்கு மெயினா 4 டார்கெட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் குவாலிட்டியான இயர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் இருக்கணும். அந்த அந்த இயர்லி சைல்ட்ஹுட் இயர்ஸ்ல கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு குவாலிட்டியா இருக்கணும். அதே சமயம் அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அண்ட் கேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத 4 டார்கெட்டா வைக்கிறாங்க. ஸோ இந்த 4 டார்கெட்டை நம்ம அடைஞ்சிட்டோம்னா 2030ல we can develop a sustainable development in our world அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ these are all the global context of early childhood care and education. ஸோ with this இந்த யூனிட் லெசன் 1 வந்து உங்களுக்கு எண்ட் ஆகுது. Inshallah, in the next video, we can see about the lesson 2. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.